வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி, பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்வீட்டு. அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours நல்லா சோக் பண்ணி வச்சிடலாம். இப்போது அதே கப்பில் சுகர் எடுத்துக்கிறேன், சேம் குவான்டிட்டி. இப்போ கோவா, சுகர்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். இப்போ 3 hours அப்புறமா நம்ம மூங் தால் பாசிப்பருப்பை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான அல்வாங்க, ஹெல்தியான அல்வாவும் கூட. இப்போ பாருங்கள், நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கிரைண்டர் கூட யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரக்சரில் எடுத்துக்கோங்க. இப்போது அதே கப்பில் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அரைச்சி வச்ச மூங் தால் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். என்ன கீ இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, அது மிக்ஸ் பண்ண அது அப்சார்ப் ஆகிடும். பாருங்கள், இப்போ நெய்யே தெரியல, அந்த அளவுக்கு அப்சார்ப் ஆகிருக்கு. இப்போ வீட்டிலே எதுனா ஃபங்க்ஷன்னா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ஒரு 20 minutes போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அது நல்லா வேகணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் நல்லா மாறிக்கிட்டே வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்வீட்லெஸ் கோவா ஆட் பண்ணிக்கலாம். நான் கோவா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா 1 கப் மூங் தாலுக்கு 1 கப் கோவா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, இப்போது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அல்வாங்க. ஷாப்ஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான சுகர் சிரப் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போது 1 கப் சுகர், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சுகர் நல்லா கரைஞ்சி அந்த பாகு பதத்துக்கு வரணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்சி ஒரு நல்ல கொதி வந்தால் போதும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி டைரெக்டாக அந்த மூங் தாலில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ என்னடா மறுபடியும் தண்ணி ஆகிடுச்சின்ட்டு ஓகே வரி பண்ண வேண்டாம், இது கண்டிப்பாக அப்சார்ப் ஆகிடும். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், சுகர் ஸ்வீட்டில் நிறையா தான் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் 1 கப் மூங் தாலுக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த 1 கப் நெய்யில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது தான் ஆட் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. நெய் உங்கள் விருப்பம் தாங்க. இப்போ பாருங்கள், நல்லா திரட்ட நல்லா வருது அல்வா பதத்துக்கு. பாருங்கள், இப்போ நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, மூங் தால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.